இந்த விஷயத்தில் நான் வந்து பார்த்திபன் பேசுறது சரின்னு சொன்னால் கூட அது சரியாக தான் மனதுக்கு படுது, எல்லாருக்கும் சரியாக படும். பொண்டாட்டி பிள்ளைகளை மனைவி பிள்ளைகளை தவிர்த்து நீங்கள் வந்து மகளிர் தினம் நடத்துறீங்களே, அது ஒரு உங்களுக்கு தேவையான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் வந்து பேசிட்டேன், வந்து கொஞ்சம் ஃப்ளோவில் பேசிட்டேன், அதை நான் டெலிட் பண்ண சொல்லிட்டேன், ஆனால் அவங்க போஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு பேச்சு? இது விஜய்க்கு வந்து காதல் கண்ண மறைக்குதா, காமம் கண்ண மறைக்குதா? எனக்கு யாருடையும் எந்த விதமான இதுவும் கிடையாது. என்கிட்ட எல்லாரும் நட்பா பழகுவாங்க, அவ்வளவுதான். அதை சொல்றதுக்கு திராணி இருக்கா? அவனுக்கு தகுதி இருக்கா? ஒருத்தர் சொல்றீங்க, அவ்வளோ பெண்களை கூட்டி வச்சுட்டு 24 வருஷம் வாழ்ந்த மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர். நீ எப்படிப்பட்ட ஜென்மண்டா நீ? நட்பு நட்பு நட்புன்னு நட்புன்னு யார் சொன்னதுன்னு கேட்கறேன் நானு. யார்? அவங்க தானே சொன்னோம். 2 பேருமே நட்புன்னு இது வரைக்கும் சொன்னாங்களா? 4 சவுத்துக்களை வச்சுக்கியா, அது எதுக்கு பொதுவெளி கொண்டு வர? யாரை வந்து பழி வாங்குற? உன் கட்சிக்காரனே உனக்கு எதிராக இருக்கிறான். உண்மைதானே இது? அது ஒரு கட்சியாமா? அது ஏதோ வந்து வந்து தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சீனை ஓடிட்டு இருக்கிறதா? அதையும் நம்ம கட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஒரு கட்சியா? அது இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பத்தினா நீ கருத்து சொல்ல முடியும்? உன் வாழ்க்கையே என்ன லட்சணத்துல இருக்குன்னு தெரியும், ஊருக்கே தெரியும். இதை இன்னைக்கு நாறுது விஜய் இன்னைக்கு நாறுதுன்னா உங்களுக்கு 10 வருஷமா நாறிட்டு இருக்குது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலு நாச்சியார் வந்து கொள்கை தலைவராக போட்டு கூத்தியார் எடுத்து திரிஞ்சிட்டு இருக்கிறான்னு ஊரே பேசுது. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சேகுவார ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஆமா இருக்குமா. சமீபத்துல பார்த்திபன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, அதாவது திரிசாவோட படம் போடும்போது குந்தவைய ஒரு ஓரமா குந்தவைங்க, நிறைய பிரச்சனை வராம இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு திரிசாவும் பதிலடி கொடுத்திருக்காங்க, பார்த்திபனும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு சார்? எதற்காக இந்த விவாதம்? ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது எப்பவுமே வந்து பார்த்திபன் வந்து ஒரு கவித்துவமா பேசக்கூடியவர், இல்லைன்னா வந்து ஒரு டிஆருக்கு ஒரு பாணி இருக்கு இல்லையா, அடுக்குமொழி, அந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்து ஒரு என்ன சொல்றது, கவித்துவம் தாண்டி ஒரு நையாண்டின்னு தான் சொல்ல முடியும். அதை கவித்துவம்னு கூட சொல்ல முடியாது, அப்புறம் கவிஞர்லாம் கோச்சுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு நையாண்டியே பேசுறது தான் அது சில நேரங்களில் தப்பு ஆகிடும். இந்த விஷயத்தில் நான் வந்து பார்த்திபன் பேசுறது சரின்னு சொன்னால் கூட அது சரியாக தான் மனதுக்கு படுது, எல்லாருக்கும் சரியாக படும். ஆனால் சரியாக படுதுன்றதுனாலேயே வந்து அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஒன்று நேரடியாக பதில் சொல்லணுமா. இப்போது அமீர் அவர்கள் வந்து நேரடியாக சொல்லிட்டார் ஒரு கருத்தை, என்னன்னா பொண்டாட்டி பிள்ளைகளை மனைவி பிள்ளைகளை தவிர்த்து நீங்கள் வந்து மகளிர் தினம் நடத்துறீங்களே, அது ஒரு உங்களுக்கு தேவையான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நேரடியாக விமர்சனம் பண்ணுறாரு விஜய். அப்போது ஒன்று நேரடியாக விமர்சனம் பண்ணணும். இப்போ சமுத்திரகனி வந்து ஏதோ ஒரு அக்கேஷனாக பேசுகிறாங்க, நின்று பேசுகிறாங்க, அது ஷூட் ஆகிடுச்சு தான். ஆனால் அவர் எதுவும் மன்னிப்பெல்லாம் கேட்கவே இல்லையா சமுத்திரகனி? ஆமாம், 4 சவுத்துக்குள்ளே வச்சுக்க, எது வந்தாலும் எதையா பப்ளிக் பண்ணுற, யாரை பழி வாங்குற நீ, இப்போ கட்சிக்காரனே உனக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அந்த கருத்து வந்து அவர் நேரடியாக எந்த ஊடகத்துக்கும் பேட்டி கொடுக்கல. ஒரு பொதுவில் பேசும்போது அதை ஷூட் பண்ணி அதை வந்து வைரல் ஆனது உண்மை. ஆனால் அவர் வந்து மன்னிப்பு கேட்கவே இல்லையா. ஒன்று பேசக்கூடாதுமா, பேசிட்டா அதுக்கப்புறம் வந்து பேசின கருத்துல உங்களுக்கு வந்து எதுவும் மாற்று கருத்து எதுவும் இல்லை, சரியான விஷயத்தான் நீங்க பேசியிருக்கீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் அதை விட்ரா பண்ணக்கூடாது. இப்போ எதுக்கு சாரி கேட்கணும்? அது எதுக்கு அவசியம் இல்லைல்ல. நீங்க பேசுனது உண்மை தானே, பேசுனது சரிதானே, எங்க பேசினா இருக்கட்டும். அப்புறம் நான் பேசிட்டேன், அதுக்கப்புறம் அது போற போக்கில் ஒரு ஃப்ளோவில் பேசிட்டேன், அதுக்கப்புறம் அதை வந்து நான் இங்கே அதை போட வேணாம்னு சொல்லிட்டேன், ஆனால் போட்டுட்டாங்க. இதெல்லாம் பேச்சா? இதெல்லாம் இது ஒரு பேச்சா? இது பார்த்திபன் பேசுறது பேச்சா? ஒன்று ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நில்லுங்க, ஒன்றும் பேசக்கூடாது புரியுங்களா. அதை வந்து நீங்கள் வந்து அந்த நீங்கள் சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து என் மனசில் இருக்க கருத்தை நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் மனசை ஹர்ட் பண்ணாக்கா அதுக்கு நான் வந்து பொறுப்பு இல்லை அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம்.
நான் மனசில் இருக்க கருத்தை நான் சொன்னேன். இந்த ஒரு பொது விஷயத்தில் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் சொன்னேன்னு கூட சொல்லலாம். ஆனால் நான் வந்து பேசிட்டேன், வந்து கொஞ்சம் ஃப்ளோவில் பேசிட்டேன், அதை நான் டெலிட் பண்ண சொல்லிட்டேன், ஆனால் அவங்க போஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு பேச்சு? இது இப்போ திரிசா அவர்கள் பார்த்திபன் அவர்களுக்கு மட்டும் குறிப்பிட்டு பதிலடி கொடுத்த மாதிரி எடுத்துக்கலாமா, இல்ல மற்ற கருத்துக்களுக்கும் அவங்க பதிலடி கொடுத்தாரு? அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்க, எதுக்கும் அவங்க பதிலடிலாம் கொடுக்கறதுக்கெல்லாம் தகுதியே கிடையாதுமா. ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல கிளியர் பண்ணிக்கோங்க ஒரு விஷயத்த. எப்போ வந்து இன்னொரு குடும்பத்தில் உங்களால் பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது அது தார்மீகமாக வந்து என்ன சரி கேட்டால் வந்து ஒதுங்கிறது தான் நல்லது. எப்போவுமே ஒன்று சொல்லுவோமா, நான் நீங்கள் சொல்லுவாங்க, இந்த காதலும் காமமும் கண்ணை மறைக்கூடாது. உங்களுக்கு காதல் கண்ணை மறைக்குதா, காமம் கண்ணை மறைக்குதான்றதே இப்போ பல பேருக்கு வந்து அதுதான் இப்போ டிஸ்கஷனாக ஓடிட்டு இருக்குது. விஜய்க்கு வந்து காதல் கண்ணை மறைக்குதா, காமம் கண்ணை மறைக்குதா, அப்படிதான் லவ் கண்ணை மறைக்குதா, செக்ஸுக்கு வந்து கண்ணை மறைக்குதான்றது தான் இப்போ. அதுதான் சொல்கிறேன், திரிஷா அதனுடைய அடையாளம் தானமா நீங்கள் பண்ணீங்க. ஊரே பேசுது இல்லைம்மா. பனைமரத்துக்கு கீழே வந்து நான் வந்து நீங்கள் சொல்லலாம், நான் பால் தான் குடித்தேன்ட்டு இப்படிதான் சொல்கிறது. நம்புவாங்களா? நல்லா தெரியுது அவங்க வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, ஒரு நடிகைன்னு சொல்கிறாங்க, நாகரிகமாக அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்க மனைவி. அதை நீ என்ன அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது? இப்படியா ரியாக்ட் பண்ணுறது? ஆமாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் வெளியே போங்க. ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சொன்னாங்களா? ஃப்ரெண்ட்ஸ்ன்றது உங்ககிட்ட சொன்னாங்களா? அதையா சொல்லணும்ல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவரோட ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. யார் ஃப்ரெண்டு? ஸ்ரீதர் அவர்கள். ஏன் அவனுக்கு வாய் இல்லை? அவன் வாயா? யாருன்னா இருக்கட்டும், ஸ்ரீதராட்டும் எவன வாயா? விஜய்க்கு வாயாவா? நேரடியாக நீங்கள் தானே சொல்லணும். இல்லைங்க வந்து என்கிட்ட மனைவி கிட்ட இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே நீ யோகியனா தான் என்ன சொல்லணுங்கண்ணா? எனக்கு யாருடையும் எந்த விதமான இதுவும் கிடையாது. என்கிட்ட எல்லாரும் நட்பாக பழகுவாங்க, அவ்வளோதான். அதை சொல்லிறதுக்கு திராணி இருக்கா? அவனுக்கு தகுதி இருக்கா? தெம்பு சொல்லணுமே. குற்றச்சாட்டு அதுதான் தப்புன்ற. நான் ஒருத்தலன்னு சொன்னதான் மிகப்பெரிய தப்பு. அதுதான் மிகப்பெரிய தப்பு. நீங்க ஒருத்தலன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, உங்க பார்வை எப்படி இருக்கு? அதுவும் மனைவி நான் பாத்துக்கிறேன், யாரும் தலையிடாதீங்க நீங்க பாக்குறீங்க. அதை கூட நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே மேடையில. உங்க பிரச்சனையை கூட நீங்க அதை கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? உங்க பிரச்சனை நீங்க பாத்துக்கிறீங்களா, அதை எதுக்கு மேடையில சொல்லணும்? உங்க தனிப்பட்ட விஷயம் தானே, அது எதுக்கு மேடையில சொல்றீங்க? ஒருத்தர் சொல்றீங்க. அவ்வளோ பெண்களை கூட்டி வச்சுட்டு 24 வருஷம் வாழ்ந்த மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்ன்றீங்க. நீ எப்படிப்பட்ட ஜென்மண்டா நீ? 24 பர்சனல் நீங்க பேசாதீங்கன்ற. போய் அசிங்கப்பட வேணாம், நானே பாத்துக்கிறேன். அசிங்கப்படுத்தலாம் இல்ல, நீங்க எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்காதீங்க, நீங்க ஹர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இதை நீ சொல்ல வேண்டியதே இல்லையே. அங்க ஹர்ட் ஆனவங்க யாரு இருக்கிறாங்க? தைன்னு குதிக்குதுங்களா எல்லாமே. அங்க ஹர்ட் ஆனவங்க யாராவது இருந்தாங்களா? நீயா வந்து பார்த்தீங்கன்னா வந்து குற்றமுள்ள நெஞ்சு அது மாதிரி வந்து அங்கே வந்து பேசுகிறேன். நான் கேட்டா நீங்கள் ஹர்ட் ஆகாதீங்க, என்னோட ஹர்ட்டை நான் பார்த்துக்கிறேன், அது ஒர்த்து இல்லாத விஷயம். எது ஒர்த்து இல்லை? 24 வருஷம் வாழ்ந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து இல்லையா? அது சொல்ல தப்பு இல்லையாம்மா? அதுவும் எந்த பெண் மற்ற பெண்களுக்கு அதுவும் கேவலமான விஷயம் கேட்டால், ஒரு கணவன் மனைவி அவங்க 2 பேருக்குள்ள அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்கிட்ட வந்து மனைவி மீதான குறைகளை வந்து இன்னொரு பெண்கிட்ட சொல்கிறவன் கேவலமானவன். மனைவி மீது 1000 குறைகள் இருந்தாலும் அதை இன்னொரு பெண்கிட்டயோ இல்லை இன்னொரு ஆண்கிட்டயோ சொல்றவன் கேவலமானவன். அதே மாதிரி திருப்பி நான் நட்புன்றது யாருமா? நீங்களா ஒரு கதையை சொல்லாதீங்கம்மா, சொல்லி டென்ஷன் ஆகாதீங்க. நட்புன்னு யார் சொன்னதுன்னு கேட்கறேன் நானு. யார்? அவங்க தானே சொன்னோம். 2 பேருமே நட்புன்னு இது வரைக்கும் சொன்னாங்களா? 2 பேருக்குள்ள உறவு இருக்குன்னு யாராவது திருப்பி நான் பாருங்க, உறவு இருக்குன்னு யாரும் சொல்லவே இல்லை. நீங்க வந்த அடையாளத்தை பாருங்கன்ற. நானு நீங்க வந்த அடையாளம் என்ன? வந்த அடையாளம் காஸ்டியூம் போட்டாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கே எல்லாரும் ஒரே காஸ்டியூம். நான் கேட்கறது உங்களுக்கு அது கிடையாது. இப்போ நான் கேட்கறேன், அவங்க நடிகைன்னு சொல்லிட்டாங்க, பேர் சொல்லலை. நீங்க அடுத்த நாளே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடிகையை கூப்பிட்டு வரீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதான மெசேஜ் கன்வே பண்றீங்க. என்ன நீ என்ன பெரிய இது பேரை சொல்றது? நானே காட்டுறேன். அது தப்பு இல்லையாம்மா? என்ன நீங்க பாருங்க, நீங்க சினிமாவில் சொல்லலாம், இந்த படத்தில் நடிச்சாங்கன்னு சார், ஒரு படத்தை ப்ரொடியூசர் கூப்பிட்டாங்க, பணம் கொடுக்குறாங்க, நடிக்கிறாங்க, அப்படி சொல்லிடலாம். ஒரு பொது நிகழ்ச்சிக்கு நீ கூப்பிட்டு வரீங்க, அவ்வளோனா வந்து இப்போ எல்லாரும் என்ன காதில் கடுக்க நான் போட்டிருக்கிறாங்க. கேவலத்தை பண்ணுற, அசிங்கத்தை பண்ணுற, அதுக்கப்புறம் அதை வந்து பொதுவில் வந்துட்ட பிறகு எல்லாரும் பேச தான் செய்வாங்க. அமீர் பேசுகிறாரு, சமுத்திரமணி பேசுகிறாரு, ஊடகத்தில் இருக்க 10 பேர் பேசுகிறாங்க, உலகமே பேசுது, ஊரே பேசுது. அப்புறம் அதில் வந்து நான் கண்டிக்கிறதுக்கு இன்றைக்கி அது உனக்கு என்ன தகுதி இருக்குது? பார்த்திபன் தான் தப்பு. என்ன கேட்டால் ஒன்று பேசுனா பேசணும் தான். இப்போ நான் இங்கே பேசிட்டேம்மா, புரியுதா சொல்லுது? தெரிஞ்சுதானே பேசுகிறேன், தெரிஞ்சுதான் பேசுகிறேன். ஒன்று எனக்கே தெரிஞ்சு நான் உடனே சாரி கேட்கணும், ஐயோ நம்ம இது தப்பாக பேசிட்டோம், அப்போ நம்ம வருத்தம் கேட்கலாம். இன்னொருத்தர் செருப்பால் அடிச்ச பிறகு நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து மன்னிக்க கூடாதுல்ல. ஒரு ஊடகத்தில் வரும்போது அதுதான் அது எனக்கே தெரியாம நடந்தது, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து கெட்டிக்காரன் புழுகல்ல, அதெல்லாம் தப்புமா. ஒன்று பேசக்கூடாதுங்க. பேசிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து விட்ரா பண்ணி உங்களுக்கே தோணணும், ஐயோ நம்ம தப்பாக பேசுகிறோமே, ஐயோ இதை ஹர்ட் பண்ணுமே அவங்கள, நம்ம அது வந்து நம்ம ஐயோ டெலீட் பண்ண. இதெல்லாம் யாருக்கு தெரியும்?
நீ ஒரு கதை சொல்கிற, நான் பேசிட்டேன், நான் டெலிட் பண்ண சொல்லிட்டேன், அவங்க டெலிட் பண்ண மாட்டாங்க, யாருக்கு தெரியும் இதெல்லாம்? அப்போது அங்கேருந்து எதிர்ப்பு வரலாம், இது ஒன்றுமே இருக்காது. எங்கேருந்து எதிர்ப்பு வரலாம்? திரிஷா கிட்டேருந்து எதிர்ப்பு வரலாம், நம்ம சரின்னு ஆமோதிக்க முடியாதுமா. திரிஷா விவகாரம் வந்து வேற. அதுக்காகவே இவங்க இதெல்லாம் இப்போ சமுத்திரக்கனி பேசியிருக்காரு, நியாயம் அவர் சொல்லுது. 4 சவுத்துக்களை வச்சுக்கியா, அது எதுக்கு பொதுவெளி கொண்டு வர? யாரை வந்து பழி வாங்குற? உன் கட்சிக்காரனே உனக்கு எதிராக இருக்கிறான். உண்மைதானே இது? ஆமா, பெண் நிர்வாகியான ராஞ்சனா அவர்களே வருத்தம் அதுதான் சொல்றேன். இது மாதிரி ஏதோ ஒரு ரோசமான ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க பேசுறாங்க, ஒரு ரோசமான பெண். இன்னும் பல பேர் உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு கூட இருக்கலாம், அடுத்தடுத்து கூட வரலாம். கட்சியில இதனால அதிருப்தி ஏற்பட்டு நிறைய அதிருப்தி. கட்சியே அழிக்கணுன்ற நான் அதிருப்தி ஆகி என்ன இருப்பது? அப்படியே அவ்வளோதான். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யாது, இல்லை சூரியன் உதிக்காது. இவர் கட்சியில் வந்து அதிருப்தி. அது ஒரு கட்சியாமா? அது ஏதோ வந்து நான் வந்து தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சீனை ஓடிட்டு இருக்கிறதா? அதையும் நம்ம கட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஒரு கட்சியா? அது டிவிக்கே ஒரு கட்சியா? அது தலைவனே கோரிக்கையா இருக்கிறான்றது நம்ம கண்ணுக்கு எப்படி? அவர் பேசுறதுக்கு பதிலடி நிறைய பேர் கொடுக்குறாங்க. என்னமா கட்சியே யோசிக்கல, ஏன் அவர் பேசுறதுக்கு ரிப்ளை யார் பண்றாங்க? ரிப்ளை சொல்லுங்க. யார் பண்றாங்க சொல்லுங்க. உங்களை மாதிரி ஆளுங்க கேள்வி கேட்குறீங்க, நாங்கள் பதில் சொல்றேன். யார் பேசுறாங்க? எந்த கட்சியை எதிர்த்து பேச சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. டிஎம்கே சைடில் ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்க? அவனா பேசியிருக்கான். பால்ட்டினை உருட்டுறீங்க, அதை உருட்டுறீங்க, இது என்ன பால் டப்பா உருட்டுறீங்க, சொல்லு பார்க்கலாம். இப்போ தான் தெரியுது ஒரு ட்ரம்மே உருட்டின்னு இருக்கிறாருன்னு தெரியுது. உண்மைதானே இது? ஸோ அதனால் ஒரு வார்த்தை நீங்கள் வந்து பேசுகிறீங்க சொன்னால் சம்பந்தமான, அதனால தான் நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கேன் உங்களுக்கு. இந்த சினிமாக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழாவுக்கு போனால் அந்த நிகழ்ச்சி என்னவோ அதை மட்டும் பேசினாலே போதும். அதை அந்த சினிமா அந்த நிகழ்ச்சி மட்டும் பேசினாலும் பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி இவங்க வந்து வெளியில் வந்து கருத்து சொல்கிறேன், அதை சொல்கிறேன், இதை சொல்கிறேன்னு போனோம், அப்போ தான் அங்கே பிரச்சனை வருது. ஒரு மேடை, இப்போ சமுத்திரக்கனி பேசுறது மேடை பேச்சு கிடையாது, டிஸ்கஸ், அவ்வளோதான். அமீர் வந்து அறிக்கையாக விடுறாரு, அவர் மாற்றிக்க நான் இல்லை, நான் இது என் அட்மின் விட்டான் அறிக்கைன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் பொது மேடையில் வந்து பேசுனா அந்த மேடையில் என்ன நிகழ்ச்சியோ அது வரைக்கும் பேசுங்க. நான் பல முறை பார்த்துறேன். இவெல்லாம் ஓட்டவாய் யார்? பார்த்திபன். அவனா தமிழில் வைங்க, ஓட்டவாய் இருக்கிறேன். முதல்ல உங்களுக்குலாம் கருத்து சொல்ல தகுதி இருக்கா? இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பற்றிலாம் நீ கருத்து சொல்ல முடியும்? உன் வாழ்க்கையே என்ன லட்சணத்தில் இருக்குன்னு தெரியும், ஊருக்கே தெரியும். இதை இன்னைக்கு நாறுது, விஜய் இன்னைக்கு நாறுதுன்னா உங்களுக்கு 10 வருஷமா நாறிட்டு இருக்குது தானே உண்மை? உண்மையா இல்லையா? அவன் கதையை பாருங்கடா. முதல்ல நீ உங்கள் சரியாக இருந்தால் நீ சொல்லலாம். சினிமாவில் நீங்கள் எல்லாம் ஒரே சினிமாவில் ஒரு வட்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கருத்து சொன்னால் அமீர் மாதிரி சொல்லு, அறிக்கை விடு, உன் நிலைப்பாட்டை சொல்லு. இல்லை சமுத்திரம் மேலே மதுரையாவது இருக்குன்னா பேசியாச்சு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதுவும் நான் விட்டா பண்ணிக்கலாம் சொல்லல, அவ்வளோதான். பேசிட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து எதிர்ப்பு நான் டெலிட் பண்ண சொல்கிறேன். கேவலமாக இல்லை இது? இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறது தானே. அங்கேருந்து ஒரு இந்த வந்து ஏற்கனவே ஆரம்ப காலத்துல இருந்தே பார்த்திபன் அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் தானே சார் பண்ணி விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு. இப்போ இதெல்லாம் தேவையில்லைம்மா. சப்போர்ட் பண்றாரு, அதை பண்றாரு, இதை பண்றாருலாம் தேவையில்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் வந்து கட்சி நிர்வாகி ஆகிடுங்க, தெரு போய் ஓட்டு கேளுங்க, அதை பண்ணுங்க. சும்மா வந்து டைம் பாஸிங்க, நம்ம வீட்டில் சும்மா இருக்கும், தின்ட்டு 3 வேளை சாப்பிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறோன்றதுக்காக சும்மா எதையாவது பேசிட்டு கூடாது. ஒன்று இது மாதிரி மீடியா வந்து ஊடகத்தில் பேசுவாங்க, அதே செய்யுங்க. சும்மா வந்து பார்த்தா தின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலை எதுவும் கிடையாது, படம் எதுவும் கிடையாது. ஏதாவது ஒன்று நம்ம உட்காந்து வந்து ட்விட்டரில் ஏதாவது போடுறது, இல்லை நிகழ்ச்சியில் போனால் தேவையில்லாமல் பேசுறது. பேசணும் சொல்லு. ஆமாம் நான் பேசினேன், நியாயமான தான் பேசியிருக்கேன், நீ சொல்கிறது கரெக்டு தானே. குந்தவை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே குந்த வச்சா பிரச்சனை இல்லைன்னு ரைட்டு, அதோட ஆமாம் கரெக்டு தாங்க நான் சொல்லுதா, அவங்களால தாங்க ஒரு குடும்பத்தில் பிரச்சனைங்க, அதை சொல்லுங்க. அப்புறம் சொல்லிட்டு எதுக்கு திருப்பி ரிவர்ஸ் ஆகிறீங்க? அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் வந்து டெலீட் பண்ண சொல்லிட்டேன், தேவையில்லாது இல்லை. எப்போவுமே சில பைத்தியங்கள் இருக்குது சினிமாவில் வந்து எப்பயாவது நம்ம லைம்லைட்லேயே இருக்கணும், வெளிச்சத்துலேயே இருக்கணும், பப்ளிசிட்டி. ஆமாம், ஏதாவது ஒன்று நம்மளை பற்றி பேசணும், மெல்லணும், அதே இடத்துல இருக்கக்கூடாது. உனக்கு அவசியமா? முதல்ல உன் வாழ்க்கையே சரியில்லை. இந்த கருத்தை சொன்னது பப்ளிசிட்டி நோக்கமா எடுத்துக்கலாமா? பப்ளிசிட்டி நோக்கமோ எதுவுமா? நான் என்ன சொல்ல கேட்டேன்னா எதுக்குன்னு கேட்குறேன். உங்களுக்கு ஒன்று பேசணும் ஆமா என் பேசணும் சொல்லு. உன் பிரச்சனையே உங்களுக்கு இருக்கு, உங்களால் தீர்க்க முடியாமல் இருக்கு, நீங்க எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் நிற்கிறீங்க? நான் சொல்றேன், அதே தான் தாடி பாலாஜி கூட சொல்றேன். உங்களுக்கே பிரச்சனை இருக்கு, குடும்பத்தில் உங்களுக்கே பிரச்சனை இருக்கு, அப்புறம் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவா நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் தலைவா, கவலைப்படாதல. யார் விக்டிம் கூட தெரியாம பேசி நடக்கிறானுங்க. இது இங்க விக்டிமே யாரு? மனசாட்சிக்கு சொல்றேன், விக்டிம் யாருன்னு கேட்டா சங்கீதா தான் விக்டிம். பாதிக்கப்பட்ட யாரு? சங்கீதா. 2 குழந்தைங்களும் அங்கதான் இருக்கு. பாதிக்கப்பட்ட தரப்புல நிக்காம அவங்க கூட தான் இருக்காங்களா? பெண் ஏதோ ஹாஸ்டல்ல இருக்கதாவும் நான் வந்து பையன் தனியா எங்கதான் இருக்கட்டும்மா, குடும்பமா இருக்கதா அவங்க. புரியுதா சொல்றேன்? இப்ப நீங்க இங்க வந்துட்டீங்க, வீட்டுல இல்ல டியூட்டிக்கு வந்துட்டீங்க, நீங்க எல்லாம் வந்து ஒன்னா இல்லைன்னு சொல்லிட முடியுமா? சொல்லுங்க. இப்ப நான் இங்க வந்துட்டேன்,
அவர் வந்து கிங் இதில் வந்து மீடியாவில் பேட்டி கொடுக்க போயிட்டாரு. அவங்க ஒன்னால சொன்னேன், படிக்கிற விஷயமா இருக்கிறாங்க, வேலை நிமித்தமாக இருக்கிறாங்க, ஆனால் குடும்பமாக இருக்கிறாங்க. இல்ல சார், அவங்க லண்டன்ல இருக்கிறதா தான் ஒரு தகவல் எங்கன்னா வந்துச்சு. இருக்கட்டும்மா, ஆனா தனியா வெளிய லண்டன்னா இருக்கட்டும், எங்கன்னா மொத்தம் அம்மா வந்து அம்மா புள்ள ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி அவங்க தனியாக இருக்கிறாங்க. அம்மா தனியாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். சும்மா அதை விட்டுட்டு வந்து நான் முதல்ல வந்து யார் விக்டிம், ஃபர்ஸ்ட் யார் விக்டிம், யார்? சங்கீதா அவர்கள். அவ்வளோதான். ஒன்று விக்டிம் பக்கத்தில் இல்லைங்க, உங்களுக்கு மனசாட்சி இல்லை, போயிருங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வேலு நாச்சியார் வந்து கொள்கை தலைவராக போட்டு கூத்தியார் எடுத்து திரிஞ்சிட்டு இருக்கிறான்னு ஊரே பேசுது. நான் உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன்றீங்க, தப்பு இல்லையா? நியாயமாக பார்க்கணுமா எந்த விஷயத்தையும்? அவன் பணம் படைச்சவன், இவங்க வந்து பணம் இல்லாதவங்க, அவன் நம்ம ஜாதிக்காரன், இவன் ஜாதி இல்லை, இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய சினிமாவில் கல்ட்டு, இவங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது. விக்டிம் யாரு? விக்டிம் சைடு நியாயம் இருக்கான்னு கூட பார்க்கணும். விக்டிம் மட்டும் கிடையாது, விக்டிம் சைடில் நியாயம் இருக்கா, அந்த பக்கம் இல்லைங்க. அதை விட்டுட்டு சும்மா நான் ஒரு வீட்டுல இருக்க மகளிருக்கே பாதுகாப்பு இல்ல, மகளிர் தினம்லாம் தேவையா அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம். கரெக்ட் தானம்மா, கரெக்ட் தானே, கரெக்ட் தானே. உங்ககிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கறாங்கல்ல, உங்ககிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கறாங்க, கேட்கறது மனைவி தானே கேட்கறாங்க. நீலாங்கரை வீட்டுக்குள்ளே விடல, ஆமா எல்லாம் சொல்றாங்கல்ல. ஸோ அதனால வந்து தப்பு என்ன பாருங்க, ஒன்று பேசிட்டீங்கன்னா அதுல இருந்து விட்ரா பண்ணாதீங்க. நான் சொன்னது, நீங்க சொன்னது நல்ல கருத்து தானே, நியாயமான கருத்து தானே. பார்த்திபன் சொல்றது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கணும்? அப்போ வாயை வந்து போகிற இடத்துல அடக்கமாக வச்சுக்கணும். வாய் இருக்குன்னு சொல்லிட்டு வாயை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தண்ணியாக அறிவாளி, அதுதான் இப்போ செருப்படி தேவையா? இது செருப்படி நீ எங்கே வேணாலும் வாங்கலாம், அதுவும் த்ரீஷா கிட்ட போய் வாங்கின பாரு செருப்படி, அதை தான் இப்போ பேச வேண்டியதாக இருக்குது. நீ செருப்படி எங்கே வேணாலும் வாங்கிருக்கலாம், போய் மாதிரி த்ரீஷா கிட்ட தானே செருப்படி வாங்கணும். நீ தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.